வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த வாரம் நம்ம 7th 1 டேர்ம் ஃபுல்லாக கொடுத்துருந்தோம்ப்பா. அதோட 7th 1 டேர்ம் 1ல் இருக்க புக் பேக் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 6th முடிச்சிட்டோம். இந்த வாரம் நம்ம 7th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் தெளிவாக படிச்சிருங்க. பொங்கல் செலிப்ரேஷனில் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் டச் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லெசனை ரீட் பண்ணிடுங்கப்பா. வாங்க இப்போ நம்ம புக் பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும்னு அர்த்தம். குறினா குறிக்கோள், விரதம்னா நோன்பு, பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு அர்த்தம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், நெறி என்னும் சொல்லின் பொருள் நெறி அப்படின்னாலே நெறிப்படுத்துதல் அப்படின்னு வரும்லப்பா, அது வழிப்படுத்துதல், வழி அப்படின்னு தான் மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், குரல் ஆகும் என்ற சொல்லை பிரித்து எழுத சொல்கிறாங்க. அதை குரல் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு பிரிக்கணும். வான் ப்ளஸ் ஒளியை சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா வானொலி அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நயம் அறிகன்னு சொல்லிட்டு ஒரு புக் பேக் பின்னாடியும் இருக்குப்பா. மோனை சொற்களையும் எதுகை சொற்களையும் தேர்ந்தெடுத்து எழுதுறது ஒரு லெசன் பின்னாடி இருக்குது. இதை உங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். முதல் எழுத்து ஒன்றி வருது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது எதுகை. அதில் என்னென்ன வார்த்தை இருக்குங்கிறத உங்களுக்கு பிரித்து அப்படியே கொடுத்துருக்கோம்ப்பா. எல்லா புக் பேக்லையும் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இயைபு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. இயைபு சொற்கள்னால் லாஸ்ட்டு வர்றது ஒன்று போல் வர்றதுதான்ப்பா இயல்பு. இப்போ தரலாகும் அப்படின்னா குரலாகும், அந்த ஒரே மாதிரி ஹும் ஹும்னு வருதுங்க இல்லையா, அதே மாதிரி ஊக்கி விடும் அப்படின்னா போக்கி விடும், விடும் விடும் ஒன்று போல் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இறுதி எழுத்து ஒன்று போல் வர்றதுக்கு பேர் இயைபுப்பா. அதுவும் புக் பேக்கில் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லெசன் 1 2 பாருங்கள். அதில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்கள். ஒப்புமைனா இணை, அற்புதம்னா விந்தை அப்படிங்கிறதான் அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். அதாவது இவங்க ஜெயிச்ச அரசன் தோத்த நாட்டின் மேலே பாடுவாங்கப்பா. அதோட பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி. கலிங்கத்து பரணிங்கிறது கலிங்க நாட்டை அவர் வெற்றி கொண்டதுனால பாடியிருப்பாங்க. அதனால் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. சரிங்களா. வானில் டேஸ் கூட்டம் திரண்டதால் மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க. வானில் டேஸ் கூட்டம்னா என்ன திரண்டா மழை வரும்? மேகம். அந்த மேகத்துக்கு இன்னொரு பேர் என்னங்கன்னா முகில். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 2 அல்ல அப்படிங்கிறது பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 + அல்ல அப்படின்னு வரும். சரிங்களாப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுறதுக்கு தந்து + உதவும் அப்படின்னு வரும். ஒப்புமை + இல்லாதங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ ஒப்புமை இல்லாத அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கொடுத்துருக்காங்க. இது அதாவது நம்ம பேச்சு மொழியில் ஒரு மாதிரி பேசுவோம், அது எழுத்து மொழின்னு வரும்போது நம்ம கரெக்டாக அதை எழுதுவோம். அப்படியே எழுதுகிற மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லெசன்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். மொழியின் முதல் நிலை பேசுதல். நம்ம பேச தான் ஆரம்பிப்போம் குழந்தையா இருக்கும்போது. அடுத்து நம்ம கேட்போம். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளியின் வரி வடிவம் கேட்டிருக்காங்க. அதாவது சவுண்டோட வரி வடிவம், அதாவது கேட்டு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டுட்டு அப்புறம் நம்ம எழுதுவோம், அது எழுத்து. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழின் கிளை மொழியில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழோட கிளை மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு வரும்பா. இது தெலுங்கு. அந்த லெசனை நீங்கள் ரீட் பண்ணாதான்ப்பா புக் பேக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதை ரீட் பண்ணலைன்னா இதை மொட்டை மனப்பாடம் பண்ணணும். அது காலப்போக்கில் நமக்கு மறந்துடும். இது லெசனோடு சேர்ந்து படித்து வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்பயும் மறக்காது, ஞாபகம் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் அப்படிங்கிறாங்க. உலக வழக்கு. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க பேசுகிறது அவங்கவுங்களுக்கு புரியும் இல்லைங்களா, அதனால அது உலக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியா தவறான்னு தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், மொழி கால ஓட்டத்துக்கு ஏற்ப மாறும், அதனால் அது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. அது எப்படின்னாங்கன்னா, ஒரு இதில் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா, அதாவது கல்வெட்டிலே பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கு இல்லைங்களா எழுத்து மொழி, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுப்பா. ஏன்னா உடனே நம்ம பேசுகிறது நம்ம எழுதுறது உடனே அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகிடாது. நம்ம பேசுகிறது தான் உடனே அதில் ரீச் ஆகும். அதுக்கு பேச்சு மொழி தான் சரி, எழுத்து மொழிங்கிறது தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறுப்பா. ஏன்னா நம்ம எழுதும்போது நம்ம படுகிற கடகடன் எழுதிட்டே போயிடலாம். பேச்சு மொழிக்கு தான்ப்பா உடல் மொழி அதிகம். சரிங்களா.
நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். இப்போ வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாங்க அப்படின்னு அதட்டி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன அழகு அப்படின்னா என்ன, அது என்ன அழகாக இருக்குது அப்படின்னு, என்னையே அழகு அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த இடம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், குற்றியலுகரம் குற்றியலிகரம் அப்படிங்கிற லெசன் பாருங்கள். இதில் வந்து இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது என்னென்ன குற்றியலுகரம் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நெடில்தொடர் குற்றியலுகரம் வந்து 2 எழுத்துல தான்ப்பா வரும். நெடில் கூட ஒரு எழுத்து, அந்த குசுடு துபுரி எழுத்து 2 எழுத்துல வரதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரத்துக்கு அந்த ஆயுத எழுத்து வரும்ப்பா. உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து முன்னாடி வந்து உயிர் எழுத்துக்கள் வரும். இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து அதுக்கு அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி இடைத்தொடர் லெட்ரு வரும். மென் தொடருக்கு வந்து குசுடு துபுருக்கு முன்னாடி மென் தொடர் வரும். வன் தொடருக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி வன் தொடர் எழுத்து வரும். அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதோ அதை பொறுத்து அது என்ன தொடர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பசு, விடு, ஆறு இது எல்லாமே நெடில்தொடர் குற்றியலுகரம். கருங்கிறது மட்டும் மாறி இருக்குப்பா. அதனால இது வந்து இந்த ரூ வந்து நமக்கு குற்றியலுகர சொற்களாக வராதுப்பா. அதனால நமக்கு கரு அப்படின்னு சொல்லி ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாட்டு, பஞ்சு, பாக்கு, பந்தில் வந்து பஞ்சு தான் வரும். ஏன்னா மித்ததெல்லாம் வல்லின தொடர் குற்றியலுகரம். இது பஞ்சுங்கிறது வந்து மெல்லினம் அப்படி வருது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது மூணுமே வந்து ஆறு, மாசு, பாகுங்கிறது நெடில்தொடர் குற்றியலுகரம். அது அப்படிங்கிறது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன்னொன்னையும் பிரித்து பாருங்கள். இது என்னென்ன குற்றியலுகரம் என்னென்ன குற்றியலுகரம் இல்லை அப்படின்னு ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உயர்திணை அக்ரிணை வந்து வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. மனிதன் மட்டும்தான்ப்பா உயர்திணை, மித்தது எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். முகிலன், கயல்விழி, தலைவி இவங்களாம் நம்ம மனிதன் சார்ந்தது இல்லையா? இது மட்டும்தான் உயர்திணை, மித்த எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். அதை பிரித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தொகை சொற்களுக்கு என்னென்ன விரிவான அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு திணைனா 2 திணை, உயர்திணை, அக்ரிணை. முக்கணினா 3 பழம், மா, பலா, வாழை அப்படிங்கிறது. முத்தமிழ்னா நம்ம இயல், இசை, நாடகம் சொல்லுவோம் இல்லையா அது. நாற்றிசைனா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசைகளும் சேர்ந்தது தான் நம்ம நாற்றிசை அப்படின்னு சொல்லுவோம். ஐவகை நிலம்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 சேர்ந்தது தான் நமக்கு ஐவகை நிலங்கள். அறுசுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இந்த 6 விதமான சுவைகள் சேர்ந்தது தான்ப்பா அறுசுவை. நெக்ஸ்ட் பாருங்க, இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அப்படின்னு இருக்காங்க. இந்த 2 சென்டென்ஸுக்குமே ஒரே வார்த்தையை போட்டு நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு 2 சென்டென்ஸுக்கும் பொருந்துதுங்களா? அப்போ அதான் ஆன்சர். இதை வந்து பொருந்தாததில் உங்களை பொருத்த சொல்லுவாங்கப்பா. 2-3 வார்த்தை கொடுத்து பொருத்த சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதனால் இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்குமே நடை அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நீ அறிந்ததை பிறருக்கு சொல் நமக்கு என்ன தெரியுமோ அதை பிறருக்கு சொல் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வந்து சொல். அதே மாதிரி தான்ப்பா இந்த 4ம் 5ம் இதே மாதிரி 2க்குமே பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பொறுத்த சொல்லியிருக்காங்க. உழவர்கள் நட வயலுக்கு செல்வர் அப்படின்னு அர்த்தம். குழந்தையை மெதுவாக நட என்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீதிமன்றத்தில் தொடுப்பது வந்து வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது வந்து பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கலைச்சொற்கள் பாருங்கப்பா. உங்களுக்கு எல்லா லெசனுமே கலைச்சொற்கள் நாங்கள் தனியாக தொகுத்து கொடுத்துருந்தாலும் இது புக் பேக்கோட உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதோடய உங்களுக்கு சேர்த்தும் கொடுத்துருக்கோம். இதை பாருங்க. ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல்னா லிங்குஸ்டிக், ஒளியியல்னா ஃபோனோலஜி, இதழியல்னா ஜேர்னலிசம், பருவ இதழ்னா மேகசின், பொம்மலாட்டம்னா பர்பட்ரி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராபி, உரையாடல்னா டைலாக். நீங்கள் கலைச்சொற்களை தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. கலைச்சொற்கள் மென்ஷன் பண்ணி 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காடுங்கிற லெசனை பாருங்கள். இதில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்கள். ஈன்று அப்படின்னா பெற்ற, கொம்புனா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம். கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. அரவம்னா பாம்புப்பா, நச்சரவம்னா நஞ்சுனா விஷம் தானே, அதனால விடமுள்ள பாம்பு. விடுதினா நம்ம தங்கும் இடம் தான் விடுதி. அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பாருங்க. வாழை கன்றை என்ன செய்யும்?
ஈன்றது அப்படின்னு தான்ப்பா இது கரெக்டாக வரும். ஏன்னா அது ஒரு அக்ரிணைங்கிறதுனால அப்படி வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து காடு ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், கிழங்கு ப்ளஸ் எடுக்கும்ங்கிறத வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ கிழங்கு எடுக்கும் அப்படி தான் ஆன்சரு. அதே மாதிரி நயம் பாராட்டுக வந்து எதுகை மோனை இயைப்பு சொற்கள் வந்து எல்லா லெசனுக்கு பின்னாடியும் வருதுப்பா. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிற லெசனை பாருங்கள். இதுக்குரிய சொல்லும் பொருளும் பாருங்கள். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. ஆனந்த பரவசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல்னு அர்த்தம். இதில் இருக்க சரியான உடைய தேர்ந்தெடுத்துக்க பாருங்கள். நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது என்னது? கோழிக்குண்டு. அப்போ இந்த நாவற்பழத்திற்கு கோழிக்குண்டை தான் உவமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த லெசனை படித்தாதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் போடுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைப்பா. அதனால் நீங்கள் லெசனை கண்டிப்பாக ஒரு தடவை படித்து தான் ஆகணும். சுட்ட பழங்கள் என குறிப்பிடப்படுவை வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த லெசனை படித்தாதான் அது நீங்கள் ஒட்டிய மண் ஒட்டிய பழங்கள் அப்படின்னு வரும். இங்கே மண் இல்லாதனால ஒட்டிய பழங்கள்னு வருது. சுட்ட பழங்கள்னா மண் ஒட்டிய பழங்கள். இது அந்த லெசனை படித்தாதான்ப்பா தெரியும். படிக்கலை அப்படின்னா நீங்கள் தவறாக, ஏன்னா வேக வைத்த பழங்கள் அப்படின்னு கூட நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லெசனை ஒன் டைம் நீங்கள் படிச்சிருங்க. பெயர் அறியா என்ற சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பெயர் ப்ளஸ் அறியா. மனம் இல்லை அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்தெழுதுன்னா மனம் ப்ளஸ் இல்லை அப்படின்னு தான்ப்பா வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேற்று ப்ளஸ் இரவு அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து நேற்றிரவு அப்படின்னு வரும். அடுத்து விலங்குகள் உலகம் அப்படிங்கிற லெசனை பாருங்கள். அதில் இருக்கிற சரியான உடையை தேர்ந்தெடுக்க பாருங்கள். ஆசிய யானையில் ஆண் பெண் யானையை வேறுபடுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தந்தம் தான்ப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பெண் யானைகள் வந்து தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா முண்டம்துறை. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குங்களையா முண்டம்துறை, அங்கே தான் புலிகள் காப்பகம் வந்து இருக்குது. காட்டாறு என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி அப்படிங்கிறத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அனைத்து ப்ளஸ் உண்ணி அப்படின்னு வரும். நேரம் ப்ளஸ் ஆகி என்பதை வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா நேரமாகி அப்படின்னு வரும். வேட்டை ப்ளஸ் ஆடிய என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து வேட்டை ஆடிய அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக சொல்லியிருக்காங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்குனா புலி. இது அந்த லெசனை படித்தாதான்ப்பா போட முடியும். நீங்கள் கோடிட்ட இடங்க நீங்கள் லெசனை படிக்காமல் ஒருக்க போய் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலப்போக்கில் மறந்துரும்பா. லெசனை படித்து அந்த மூலிமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் வரைக்கும் மறக்காது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. பெண் யானை. கரடிகளை தேனிடமிருந்து பாதுகாப்பது அந்த உடலை போர்த்தி இருக்கிற முடிகள் தான் அதை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 வகை குறுக்கங்கள் அப்படிங்கிற லெசன் பாருங்கள். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை. வேட்கை அப்படிங்கிறதுல அந்த ஐ வந்து உங்களுக்கு கடைசியாக வந்திருக்கு. அப்போ வந்து அது அரை மாத்திரை. தனியாக வந்தால் 2 மாத்திரை, முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, இடையில வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை, லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா அரை மாத்திரை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா, மகர குறுக்கம் இல்லாத சொல் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. மகர குறுக்கம் இல்லாத சொல் வந்து பணம் கிடைத்தது அப்படி தான் வரும். ஏன்னா அந்த கசட மகரத்துக்கு அடுத்து வந்து அந்த கசட தபரங்கிறது வந்து வராது. அதனால இது பணம் கிடைத்ததுன்னா அதுதான் வரும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம் தான்ப்பா சொல்லின் முதலில் மட்டும் வரும். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மகளிர் அப்படின்னா ஆடவர், மாணவன்னா மாணவி, அரசன்னா அரசி, சிறுவன்னா சிறுமி, பெண்ணா ஆண், தோழினா தோழர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிழையை திருத்தி சரியா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்பாங்கப்பா, எந்தெந்த லெட்டர் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை கரெக்டாக எழுதணும். கண்ணகி சிலம்பு அணிந்தான்னு கொடுத்துருக்காங்க. அணிந்தாள் அப்படிங்கிறதான்ப்பா கரெக்டு. கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போனான் தான் சரி. அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அரசர்கள்னு பன்மையில் கொடுத்துருக்கிறதுனால செய்தனர் அப்படின்னு வரணும். சரிங்களா? பசு கன்றை ஈன்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு கன்றை ஈன்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஈன்றது அதாவது ஒரு பசுவை தானே சொல்கிறாங்க, அதனால ஈன்றது அப்படின்னு வரணும்ப்பா. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு வரும். மேகங்கள் அப்படின்னு வந்திருக்கனால கொண்டன அப்படின்னு வரும். சிங்கள குடிச்சா அது அப்படின்னு வரணும். ப்ளூரல்னா கொண்டன அப்படின்னு வரணும். குழலி நடனம் ஆடியது அப்படின்னு கொடுத்தாங்க. குழலிங்கிறது ஒரு உயர்திணை, இவங்க அக்ரிணையை கொடுத்துருக்காங்க, அதனால ஆடினாள் அப்படின்னு மாற்றி கொடுக்கணும். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, அந்த விடுகதைக்கு விடை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்து அதுக்குரிய விடை எழுதிருங்கப்பா. இதுல வந்து கலைச்சொற்கள் அறிவோம் பாருங்க. தீவு அப்படின்னா ஐலாண்ட், இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குனா வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி, உவமைனா பிராம்பிள், காடுனா ஜங்கிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. திருக்குறள்ல இருந்து நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ல எப்பவுமே அந்த சீர்ல வந்து ஒரு வரி விட்டுட்டு இல்லைன்னா ஒரு வார்த்தை ஒரு சீர் விட்டுட்டு நம்மளை அப்படியே பொருத்த சொல்லுவாங்கப்பா, இல்லைன்னா மீனிங் வச்சு பொருத்த சொல்லுவாங்க. அதனால நம்ம கொடுத்துருக்கதே 20 திருக்குறள் தான், 20 அதிகாரம் தான். அதை நீங்கள் டெய்லி ஒன்றா படித்தா கூட நீங்கள் படிச்சிடலாம், தெளிவாக படிச்சிருங்க. வாய்மை எனப்படுவது டேஸ் அன்பாக பேசுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாய்மை எனப்படுவது எப்படி பேசணும்னா தீங்கு தராத சொற்களை வந்து பேசணும். செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்ங்கிறாங்க. யாருடைய செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் சொல்லுவாங்க. அதே பொறாமை இல்லாதவனுடைய துன்பமும் சான்றோர்களால் ஆராயப்படும் சொல்லுவாங்க. கொஸ்டினை தெளிவாக படிச்சிருங்க. பொருட்செல்வம் என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்லாங்க. அப்போ எப்படின்னா பொருள் பிளஸ் செல்வம்னு வரும். யாதெனில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது பிளஸ் எனில் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தன் பிளஸ் நெஞ்சு அப்படிங்கிறது வந்து சேர்த்து எழுத கொடுத்தாங்கன்னா தன்னெஞ்சு அப்படின்னு வரும். உங்களுக்கு எல்லாமே கீழே நம்ம ஆன்சராகவே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தீது பிளஸ் உண்டோ அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா தீதுண்டோ அப்படின்னு வரும். சிறந்த அரசின் பணிகளை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு குறளுப்பா, அந்த குறள் படி இதை வரிசைப்படுத்தணும். அதன்படி வரிசைப்படுத்தினா வந்து பொருளை வந்து வரும் வழியை வந்து அறியணும், அதுக்கப்புறம் பொருளை சேகரிக்கணும், அடுத்து சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அடுத்து வந்து பாதுகாத்த பொருளை வந்து பிரித்து செலவு செய்யணும். இது வந்து ஒரு குறள், அந்த குறளோட பொருளை வந்து இப்படி பிரித்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் சொற்களை கொண்டு திருக்குறள் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் 4-5 சொல் கொடுத்துட்டு திருக்குறள் அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது புரியமா இந்த குறள் தான் வரும். சரிங்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு வரும். பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாரம் மாதிரி கொடுத்து இதை படித்து பார்த்து அதுக்குரிய பொருத்தமான திருக்குறள் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புலித்தங்கிய குகை அப்படிங்கிற லெசனை பாருங்க. சிற்றில் அப்படின்னா சிறுவீடு, யாண்டுனா எங்கே, கல்லலைனா கற்குகை, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. சரிங்களா? அதில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா எங்கு அப்படிங்கிறதான். யாண்டு உளனோ அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதனா யாண்டு பிளஸ் உளனோன்னு வரும். கல் பிளஸ் அலை என்பதை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து கல்லலை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பாஞ்சை வனம் அப்படிங்கிற லெசன் பாருங்க. அதில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்க. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, வாரணம் இந்த 3 சொல்லி நான் வந்தா யானைப்பா, 2 சொல்லி நான் வந்தா குரங்குன்னு வந்துடும். பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுனா பாக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது அப்படிங்காங்க. வாரணம், வாரணம்னா யானை, அதுதானே எல்லாம் ஊர்வலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரும், அதனால சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயல் வந்து நாயை விரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த பாட்டை படிச்சீங்கன்னா தான்ப்பா உங்களுக்கு புரியும். இது இந்த பாட்டில் வந்து அந்த படமாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு முயல் வந்து ஒரு நாயை விரட்டுற மாதிரி பிக்சராகவே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது வந்து மாடி வீடு. மாடி வீடு தான் மெத்தை வீடுன்னு சொல்லுவாங்க. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. வாசல் அலங்காரம் என்னும் சொல்ல வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து வாசல் அலங்காரம். 2 லா வந்துரும்ப்பா, 2 லா வரதான் இதில் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம சொல்லும் பொருளை பார்த்ததே தான் பொறுத்துகையாக கொடுத்துருக்காங்க. பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. நம்ம இது சொல்லும் பொருளும் படிச்சிருந்தோம்னா இந்த பொறுத்துகையை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி இந்த லெசனு. இந்த லெசன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் பார்த்தீங்கன்னா சாயல்குடி. முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. இதோட வழக்கு அப்படிங்கிற இலக்கணத்திலிருந்து வர
ஒரு பொறுத்துகை பாருங்க. பந்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைப்போலி. ஏன்னா லாஸ்ட் பந்தல்னு வரணும், அது பந்தர்னு கடைசியில் இருக்க எழுத்து மாறி வந்திருக்கிறதுனால அது கடைப்போலி. மைஞ்சு அப்படின்னா மஞ்சு அப்படிங்கிறது முதல்ல வந்து மை அப்படின்னு மாறி வந்திருக்கிறதுனால அது முதற்போலி. அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து அப்படிங்கிற சொல்லு தான் அஞ்சு அப்படின்னு வரணும், அப்போ எல்லாமே மாறி வந்திருக்கிறதுனால அது முற்றுப்போலி. அரையர் அப்படின்னா நடுவில் வந்து அந்த அரையர் ரா மட்டும்தான் வரணும், ரை இடையில வந்திருக்கிறதுனால அது இடைப்போலி. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இலக்கணம் நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்தி கொடுத்துருவோம். இப்போ இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து கோடிட்ட இடங்களை வந்து எண் கொண்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 1க்கு கா 2க்கு ஞா அப்படின்னு போடுவோம்ல, அந்த எண்ணு வச்சு தான்ப்பா இந்த கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதனால ஞா அப்படின்னா அதுக்கு 3க்கு வரும், கா ஞா அப்படின்னா காவுக்கு 1 ஞாவுக்கு 3 அப்படின்னு வரும். அதனால நீங்கள் அந்த கடலை உருண்டை அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் போட்டோம்ல, அது வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்கனாலும் அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொல் அறிவோம் பாருங்க. கதைப்பாடல்னா பேலட், துணிவுனா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல்னா எலுகேஷன், ஒற்றுமைனா யூனிட்டி, முழக்கம்னா ஸ்லோகன், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. இதோட உங்களுக்கு 7th டேர்ம் 1ல் இருக்க புக் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுதுப்பா. டேர்ம் 2 டேர்ம் 3 அடுத்தடுத்து நாங்கள் போட்டுருவோம். டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, தேங்க்யூ.